தினமொரு வசனம். ஆகாய் 2:4. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விளக்கம். என்னுடைய வேலையை நான் அதிகமாக விரும்புகிறேன். எனவே வழக்கமாக நான் ஆர்வத்துடன் என்னுடைய வேலையை செய்கிறேன். ஆனால் ஒரு நாள் நான் என்னுடைய குடும்பத்தின் பொருளாதார பாதுகாப்பை குறித்து சிந்தித்த போது நான் மிகவும் சோர்வடைந்தேன். நான் என்னுடைய குடும்பத்திற்கு போதுமான அளவு பணத்தை சம்பாதிக்கிறேனா? மற்றவர்கள் என்னை காட்டிலும் அதிகமாக சம்பாதிப்பது போல எனக்கு தோன்றியது. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் நினைத்த போது ஒருவித பயம் என்னை ஆட்கொண்டது. யூதர்கள் நாடு கடத்தப்பட்டு பின்பு எருசலேமுக்கு திரும்பிய போது தேவன் ஆகாயின் மூலமாக அவர்களுக்கு கூறிய அறிவுரையை நான் நினைவு கூர்ந்தேன். ஆலயத்தை மீண்டுமாக கட்டுகின்ற பணியை அவர்கள் உற்சாகத்துடன் துவங்கினாலும் அவர்கள் இடையில் சோர்வடைந்தார்கள். சாலமோனுடைய மகிமையான ஆலயத்தின் நினைவுகளோடு அவர்களுடைய வேலையை ஒப்பிடும்போது அது மிகவும் அற்பமாக காட்சியளித்தது. அவர்களுக்கு தைரியம் தேவைப்பட்டது. எனவே தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று தேவன் அவர்களிடம் கூறினார். நாம் தைரியத்தை எவ்வாறு பெற முடியும்? சிலர் தாங்கள் பங்கு பெறும் குழுவின் மூலம் அதை பெறுகிறார்கள். சிலர் தங்களுடைய சாதனைகளை சார்ந்து கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய குரலை உயர்த்துவதன் மூலம் தங்களுடைய தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் அவர்களுடைய பாதுகாப்பு இன்மையை மறைப்பதற்கு மட்டுமே உதவுகின்றன. தேவனுடைய மக்களாகிய நாம் அவரோடு உள்ள உறவு முறையில் இருந்து நம்பிக்கையை பெறுகிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவருடைய மக்கள். இந்த சத்தியங்களை நாம் மனதில் கொள்ளும் போது அவருக்கு பிரியமான முறையில் தொடர்ந்து வேலை செய்து மகிழ்ச்சி அடைவதற்கு தேவையான தைரியத்தை நாம் பெறுகிறோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.